மக்களவைத் தேர்தலுக்கான பாஜகவின் தேர்தல் அறிக்கை இன்று வெளியாகும் என மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி தெரிவித்துள்ளார். முதல்கட்ட வாக்குப்பதிவு 11ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் தாமதமாக தேர்தல் அறிக்கையை வெளியிடுவதை சாதகமான அம்சமாக பாஜக கருதுகிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி 3 முக்கிய கருத்துக்களை முன்வைத்து பாஜக தனது பரப்புரை மேற்கொள்ளும் என்றார். செயல்படும் அரசு, நேர்மையான அரசு மற்றும் மிகப்பெரிய நடவடிக்கைகளை எடுக்கும் அரசு ஆகிய 3 கருத்துக்களை முன்னிறுத்தி இன்று வெளியாக உள்ள பாஜகவின் தேர்தல் அறிக்கை அமையும் என்றும் தெரிவித்த அவர் பாஜகவின் பரப்புரை பாடல் ஒன்றையும் வெளியிட்டார். கடந்த கால வரலாற்றிலும் பாஜக கடைசி நேரத்திலேயே தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டு வந்துள்ளது. 2004ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் முதல்கட்ட வாக்குப்பதிவு ஏப்ரல் 20ஆம் தேதி தொடங்கியது. அந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தனது தேர்தல் அறிக்கையை மார்ச் 22ஆம் தேதி வெளியிட, பாஜக தனது தேர்தல் அறிக்கையை 17 நாட்கள் தாமதமாக ஏப்ரல் 8ஆம் தேதி வெளியிட்டது. அதாவது தேர்தலுக்கு 12 நாட்கள் முன்பாக வெளியிட்டது. 2009ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலிலும் பாஜக தனது தேர்தல் அறிக்கையை காங்கிரசுக்கு பிறகே வெளியிட்டது. மார்ச் 24ஆம் தேதி காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட, பாஜக ஏப்ரல் 3ஆம் தேதி தனது தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது. 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலிலும் இது தொடர்ந்தது. மார்ச் 26ஆம் தேதி காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட, ஏப்ரல் 7ஆம் தேதிதான் பாஜக தேர்தல் அறிக்கை வெளியானது. இதில் ஆச்சரியம் என்னவென்றால், முதல்கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்ற ஏப்ரல் 7ஆம் தேதி அன்றுதான் பாஜக தனது தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது. இந்த முறை பாஜக முதல் முறையாக தனிப்பெரும்பான்மை பெற்று நரேந்திர மோடி தலைமையில் ஆட்சி அமைத்தது. இது மட்டுமின்றி 2017ஆம் ஆண்டு நடைபெற்ற குஜராத் சட்டப்பேரவைத் தேர்தலின் போதும் தேர்தலுக்கு முந்தைய நாளன்றே பாஜக தனது தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது. இதனிடையே வாக்குப்பதிவு நாளன்று தேர்தல் அறிக்கை வெளியிடுவது வாக்காளர்களின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும் செயல் என தேர்தல் ஆணையத்தில் காங்கிரஸ் கடந்த 2014ஆம் ஆண்டு புகார் அளித்தது. இதனை பரிசீலித்த தேர்தல் ஆணையம் வாக்குப்பதிவுக்கு முந்தைய 48 மணி நேரத்தில் தேர்தல் அறிக்கையை வெளியிடக்கூடாது என தற்போது உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே மக்களவைத் தேர்தலுடன் நடைபெறவுள்ள ஒடிசா சட்டப்பேரவை தேர்தல் அறிக்கைகளை பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் நேற்று வெளியிட்டன. பாஜக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு பேசிய அக்கட்சியின் தலைவர் அமித்ஷா, ஒடிசா சட்டப்பேரவைத் தேர்தலில் இந்த முறை மிகப்பெரிய மாற்றம் நிகழப்போவதாகவும், ஒடிசாவில் பிஜு ஜனதா தளத்தை காங்கிரஸ் கட்சியை இயக்கி வருவதாகவும் தெரிவித்தார்.